வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா உத்தரகோசமங்கை கோயிலுக்கு வந்திருக்கேங்க. வாங்க நம்ம உள்ளே போய் அதன் சிறப்புகளை பார்க்கலாம். உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோயில் சுயம்புலிங்கம். சுவாமி மங்களேஸ்வரர், அம்பாள் மங்களேஸ்வரி. இந்த கடையில் தாங்க நான் தாளம்பூ வாங்கினேன். ஏன்னா இங்கே சிவனுக்கு தாளம்பூவும் சாத்தப்படுகிறது, அதனால் அதை வாங்கினேன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆலமரம். கோயிலுக்கு முன்பு இது இருக்குது. அம்பாள் கோபுரத்துக்கும் சுவாமி கோபுரத்துக்கும் நடுவில் இந்த மரம் இருக்குது. நான் பார்த்தது ரொம்ப ஓங்கி வளர்ந்த ஆலமரம் தான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப குட்டையாக வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, அதையும் பார்த்துட்டு அப்படியே போகும்போது பிரம்மன் மாதிரி தெரிஞ்சுது. இங்கே தேர் வச்சுருந்தாங்க. தேரையும் பார்த்துட்டு இந்த அம்பாளுடைய வழி, சன்னதிக்கு போகிற வழி. மொத்தம் இங்கே 6 கோபுரங்கள் இருக்கிறது. திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்துட்டே உள்ளே போகலாம் வாங்க. இப்போ இடப்பக்கம் நர்த்தன விநாயகரும் வலப்பக்கம் சுப்பிரமணியனும் பார்த்துட்டு நம்ம உள்ளே போனோம்னா இங்கே 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். அவர்களை வழிபட்டு கொண்டே இப்ப நம்ம சுற்றி வரலாம் வாங்க. இந்த கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே ரகசியமாக நடைபெற்ற ஸ்தலம். முதலில் சிதம்பரத்தில் ஆடுவதற்கு முன்பே பார்வதி தேவிக்கு நடனம் ஆடியுள்ளார். ரகசியமாக உபதேசம் செய்துள்ளார். ரகசியமாக காட்சி கொடுத்துள்ளார். ரகசியமாக இவ்வுலகை படைத்துள்ளார். இங்கிருந்துதான் இவை அனைத்தும் நடைபெற்றது. சிவனின் கோபுரத்தை பார்க்கலாம் வாங்க. இதுதான் சிவனின் கோபுரம். அடுத்து அம்பாள் சன்னதிக்கு போகும் வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மணலுங்க. கடல் மணலே இருந்தது. முன்பு இது பக்கத்திலேயே கடல் இருந்ததாம். அந்த கடல் இப்போ பின்வாங்கி அது தள்ளி போயிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே கடலில் நடந்து போன மாதிரி தான், ரொம்ப ஹார்டாக இருந்தது அந்த மண். அடுத்து அம்பாள் சன்னதிக்குள்ளே போனேங்க. இங்கே அம்பாளுடைய கொடிமரம், நந்தி இருந்துச்சு. வித்தியாசமாக நந்தி இருந்தது அம்பாள் சன்னதியில். அதனுடைய அழகிய சிற்ப வேலை. திருப்பணி வேலையில் அம்பாளுடைய பக்கம் கொஞ்சம் வேகமாக முடியும். இதுதான் மரகத நடராஜருடைய சன்னதி போகிற வழி. இது ஒரு தீர்த்தம், மங்கள தீர்த்தம் இங்கே தான் இருக்குது. அடுத்து பசுமடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு பெற்ற இடம் இந்த இலந்த மரம் தான். இது 3000 வருடம் இந்த மரம் இன்னமும் காக்கி தான் பூக்குதாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கீழே அந்த சகஸ்ர லிங்கம்னு சொல்கிறாங்க, அது வைக்கப்பட்டிருந்தது. 1008 ரிஷிகள் தபஸ் பண்ணிய இடம். இன்றும் காய்க்கிறது, பூக்கிறது. ஏத்தாப்பில் பஞ்சதீர்த்தம் இருக்குது. இது சகஸ்ரலிங்கத்துக்கு ஏத்தாப்பில் இருக்குது. பொய்கை தீர்த்தம், யாசக தீர்த்தம், மங்கள தீர்த்தம், பிரம்மா தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு இது சொல்கிறாங்க. 1000 ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த இடம். மாணிக்க வாசகர் இங்கு உருண்டே வந்தாராம் இந்த கோயிலுக்கு. இது பாருங்க பசுமடம். அடுத்து மாணிக்க வாசகர் இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தாராம். அப்போதுதான் இந்த பாடல் பாடியுள்ளார், நீர்த்தல் விண்ணப்பம். பள்ளியறை பாடல். உலகத்திலேயே எத்தனை சிவாலயங்கள் இருக்கோ இந்த கோயிலின் பள்ளியறை தான் பாடுவார்கள். இந்த பாட்டை தான் பாடுவாங்க. சீரார் பவழங்கால் முத்தங்கயிராக அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டை தான் பாடுவாங்க. இது போன்ற மேலும் பல அரிய ஸ்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.